பிஜேபியோடைய அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாமா சார் குறிப்பா? 19க்கு அப்புறமே அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குதானே இருக்கு. 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களே, அது ஏடிஎம்கேவால் ஜெயிச்சாங்களாங்கிறதுலாம் நம்ம விவாதம் தான் பண்ண முடியும். அவங்க பாஜக சிம்பிளில் தானே நின்னாங்க. பாஜக தானே அவங்க 4 பேருமே சட்டமன்றத்தில் அவங்க பாஜகன்னு தானே அவங்கள அழைக்கிறாங்க. அப்போ அக்செப்டன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. சரி 21 விட்டுருங்க. 24ல் இதுவரைக்கும் இல்லாத, வரலாற்றில் இல்லாத மாதிரி பாஜக ஒரு அலையன்ஸை இங்கே கட்டமைக்கிறாங்க. அந்த அலையன்ஸுக்கு வந்து மாநில தலைவரான அண்ணாமலை தலைமை தாங்குகிறார். என்டிஏ தமிழ்நாடுங்கிறாங்க. பிரதமர் 11 முறை தமிழ்நாட்டுக்கு வராரு. அமித்ஷா 4 முறையோ 3 முறையோ வராரு. கிட்டத்தட்ட 19 + 4 முக்கிய தலைவர்கள். ஒரு 23லேருந்து 24 தொகுதியில் பாஜக தன்னுடைய சின்னத்தில் போட்டியிடுகிறது. 11% ஓட் ஷேர் வாங்குறாங்க. அலையன்ஸ் வந்து 18% ஓட் ஷேர் வாங்குது. அக்செப்டன்ஸ் இல்லாமையா 11% வாங்குறாங்க. அப்போ அந்த 11% தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? அவங்க என்ன வேற எங்கேருந்து, வேற ஏதாவது கிரகத்திலேருந்து வந்தாங்களா? அவங்க அக்செப்டன்ஸ் இருக்குங்க பிஜேபிக்கு. அக்செப்டன்ஸ்லாம் இல்லாமல்லாம் இல்லை. 2019ல் அது வந்து ஒரு வேவ். இட் வாஸ் அன் ஆன்டி மோடி வேவ். அதை வந்து டிஎம்கே வந்து ரொம்ப அழகாக கட்டமைச்சாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் கொண்டுட்டு போகிறாங்களா? இல்லை, ஆன்டி பிஜேபி வேவா அது அப்படியே அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. 2019ல் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை. அப்படி இருக்கும்போது 24ல் அவங்களுக்கு வந்து 11%ங்கிறது வந்து அக்செப்டன்ஸ் இருக்குதுங்கிறது அர்த்தம். ஆனால் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது.